அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் சூரத்துல் பக்ராவின் 189வது வசனம் முதல் 196 வசனங்கள் வரை உள்ள தப்சீர் ஆயத்துக்களுடைய பொருளையும் விளக்கத்தையும் விபரமாக பார்க்கலாம். இந்த ஆயத்துக்களில் அல்லாஹு தாலா போர் மரபுகளை மீற வேண்டாம், போர்க்கால நடவடிக்கை, பதிலடி தாருங்கள், அல்லாஹுடைய வழி, இஹ்சான், சிறந்த செயல்பாடு, இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் இந்த ஆயத்துக்களுடைய தப்சீரை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய தப்சீரை விளங்கி கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இரண்டாவது சூராவின் 189வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதந்தோறும் பிறந்து வளர்ந்து தேயும் பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, அவை மனிதர்களுக்கு ஒவ்வொரு மாதத்தையும் ஹஜ்ஜுடைய காலங்களையும் அறிவிக்கக்கூடியவை. மேலும் நம்பிக்கையாளர்களே, இஹ்ராம் கட்டிய நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் பின்புறமாக வந்துவிடுவதினால் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். எனினும் எவர்கள் அல்லாஹுக்கு பயந்து நடக்கின்றார்களோ அவரே நல்லவர். ஆதலால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் தலைவாசல்களின் வழியாகவே வாருங்கள். அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள். நபித்தோழர்களுக்கு தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை பற்றி அவ்வப்போது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விளக்கம் கேட்பது உண்டு. இவ்வாறு அவர்கள் கேட்ட முக்கியமான 14 கேள்விகளுக்கு திருக்குர்ஆன் பதிலளித்துள்ளது. அவற்றில் ஒன்று 186வது வசனத்தில் இதற்கு முன்பே பதிலளிக்கப்பட்டது. இது 2வது வசனம். இதே அத்தியாயத்தில் இதற்கு பிறகு மேலும் 6 கேள்விகளுக்கு பதில் தரப்பட்டுள்ளது. இதர கேள்விகளுக்கான விடைகள் பல்வேறு அத்தியாயங்களில் இடம்பெற்றுள்ளன. நூல் மாரிஃபுல் குர்ஆன். இங்கே நபித்தோழர்களை பிறையை பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். பிறை சிறிதும் பெரிதுமாக மாறி வர காரணம் என்ன என்பதே அவர்களுடைய எழுப்பிய வினாக்களாகும். இதற்கான காரணத்தை விவரித்து கூற வேண்டுமென்றால் மானவியல் நுட்பங்களை விளங்கியாக வேண்டும். அறிவியல் வளர்ச்சியடையாத அந்த நேரத்தில் இந்த நுட்பங்களை எடுத்துரைப்பது பொருத்தமாக இருக்காது என்பதோடு அன்றைய சூழ்நிலையில் அது அவர்களுக்கு அவசியமற்றதும் ஆகும். எனவே வளர்பிறை தேய்பிறை அமைப்பினால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றி மட்டும் அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிட்டிருக்கின்றான். மாதங்களுடைய கணக்கை அறிந்து கொள்வதற்கும் ஹஜ்ஜு போன்ற வழிபாடுகளுடைய நேரங்களை கணக்கிடுவதற்கும் பிறையின் வளர்ச்சியும் தேய்மானமும் பயன்படுகின்றது. இதுவே பிறையை இவ்விதம் அமைத்ததனால் உங்களுக்கு கிடைக்கும் பயனாகும் என்று அல்லாஹ் விவரிக்கின்றான். இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் 10வது சூராவுடைய 5வது வசனத்தில், அவனே சூரியன் ஒளியாகவும் பிரகாசமாகவும் சந்திரனை அழகிய வெளிச்சம் தரக்கூடியதாகவும் ஆக்கி ஆண்டுகளுடைய எண்ணிக்கையும் மாதங்களின் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவற்றிற்கு மாறி மாறி வரக்கூடிய தங்கும் இடங்களையும் நிர்ணயம் செய்தான். மெய்யான தக்க காரணமின்றி இவற்றை அல்லாஹ் படைக்கவில்லை. அறியக்கூடிய மக்களுக்காக தன் ஆற்றலுக்குரிய சான்றுகளை இவ்வாறு விவரிக்கின்றான்.
இவ்வாறு இந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இஸ்லாத்தில் பிறை கணக்கை கொண்டே மாதங்கள் ஆண்டுகள் கணக்கிடப்படுகின்றன. இதற்கு காரணம் வானில் மிதக்கும் பிறையை பார்த்து எவரும் தேதியை கணித்து சொல்லிவிடலாம். பாமரர் முதல் படித்தவர் வரை அனைவரும் தெரிந்து கொள்கின்ற வகையில் பிறை காட்டும் காலக்கணிப்பு முறை இயற்கையாகவே அமைந்துள்ளது. ஆனால் சூரிய ஆண்டை அனைவரும் எளிதில் அறிந்து கொள்ள முடியாது. வானவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமே அது இலகுவாகும். இன்னும் நிபுணர்கள் தயாரிக்கும் நாள்காட்டியை கொண்டே பொதுமக்கள் தேதியை அறிந்து வருகின்றார்கள். மேலும் நன்மை என்பது வீடுகளுடைய பின்புறத்திலிருந்து வருவதல்ல, அறியாமை காலத்திலிருந்து வந்த ஒரு மூட பழக்கத்தை இந்த தொடரில் அல்லாஹ் கண்டிக்கின்றான். ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிய பிறகு, இஹ்ராம் என்றால் தேய்க்கப்படாத 2 ஆடைகளை அணிந்து கொண்ட பிறகு ஹஜ் அல்லது உம்ராவுடைய உறுதியான எண்ணத்தில் தல்பியாவை கூறிக்கொள்வதை இஹ்ராம் கட்டுவது என்று கூறுவார்கள். ஏதேனும் ஒரு தேவையை முன்னிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டியது வந்தால் வாயில் வழியாக செல்லக்கூடாது என்றும் அவ்வாறு செல்வது கெட்ட சகுனம் என்றும் அன்றைய அரபி மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இதனால் வீட்டின் பின்புறத்தில் ஒரு பாதை அமைத்து அதன் வழியாக செல்வார்கள். இதனை அவர்கள் புண்ணியமாக கருதி வந்தார்கள். புதிய முஸ்லிம்கள் சிலரிடையே இந்த தகவல் நம்பிக்கை நிலவி வந்தது. இந்த மூட பழக்கத்தை நிராகரிக்கும் வகையில் வீடுகளின் பின்புறத்திலிருந்து வருவது புண்ணியமாகாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். தீமைகளிலிருந்து தவிர்ந்து கொள்வதே நன்மை பயக்கும். மூட பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது நன்மை தராது என்று அல்லாஹ் இங்கே தெளிவுபட கூறுகின்றான். இதிலிருந்து இஸ்லாம் காட்டாத நடைமுறையை வழிபாடாக்கி கொள்வதும் இஸ்லாம் அனுமதித்துள்ள ஒன்றை புறக்கணிப்பதும் கூடாது என்று சட்ட நிபுணர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 190வது வசனம் முதல் 93 வசனங்கள் வரை கூறுகிறான். உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டவர்களை அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் நீங்கள் அத்துமீறாதீர்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அத்துமீறுபவர்களை நேசிப்பதில்லை. 2வது சூராவின் 191வது வசனத்தில், ஆகவே உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்ட அவர்களை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள். உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றியவாறு நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள். அவர்கள் செய்யக்கூடிய கலகம் கொலையை விட மிக கொடியது. ஆனால் அவர்களில் எவரேனும் அபயம் தேடி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அங்கே உங்களை எதிர்த்து போர் புரியும் வரை நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். அவ்விடத்திலும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள். அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலி இப்படித்தான். 2வது சூராவின் 192வது வசனத்தில், இதன் பிறகு அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாமல் விலகி கொண்டால் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் கருணையுடையவன், மிகவும் மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் கூறுகிறான். 2வது சூராவின் 193வது வசனத்தில், இஸ்லாமிற்கு எதிராக செய்யப்படக்கூடிய கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹுடைய மார்க்கம் உறுதியாக நிலை பெறும் வரை அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் கலகம் செய்யாமல் விலகி கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அநியாயம் செய்பவர்களை தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறக்கூடாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் தோழர்களும் மக்காவில் இருந்த காலம் வரை இறை மறுப்பாளர்களோடு போர் புரிவது தடை செய்யப்பட்டிருந்தது. மக்கா வாழ்க்கையில் முஸ்லிம்களுக்கு எதிராக தொல்லை கொடுத்து வந்த பொழுதெல்லாம் பொறுமையை கடைபிடிக்குமாறும் மன்னித்து விடுமாறும் அல்லாஹ் கட்டளையிட்டு கொண்டே இருந்தான். முஸ்லிம்கள் மதினா குடிபெயர்ந்த பிறகு எதிரிகளுடைய தொல்லை தொடர்ந்தது. இதனால் எதிரிகளை எதிர்த்து தாக்குமாறு அல்லாஹ் தஆலா 190வது வசனத்தில் ஆரம்பமாக இறைவன் கட்டளையிட்டான் என்று ரபியூ பின் அனஸ் முதலானவர்கள் தெரிவிக்கின்றார்கள். நூல் மாரிஃபுல் குர்ஆன். இந்த வசனத்தில் கூட முஸ்லிம்களுக்கு இறைவன் பிறப்பித்துள்ள கட்டளை தங்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கும் எதிரிகளை எதிர்த்து தாக்க வேண்டும் என்பதே தற்காப்பு நடவடிக்கை ஆகும். அதிலும் போர் மரபுகளை மீறக்கூடாது என்றும் வரம்பு மீறி போர் புரியக்கூடாது என்றும் அல்லாஹ் அறிவுறுத்தி கூறுகின்றான். போர் மரபுகளை மீற வேண்டாம். இதற்கு விளக்கமளிக்கக்கூடிய வகையில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் போன்ற போரில் கலந்து கொள்ளாத நபர்களை தாக்கக்கூடாது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். போரில் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்று நபித்தோழர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்தார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் போர் வீரர்களுக்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய அறிவுரைகள் காணப்படுகின்றது. நீங்கள் அல்லாஹ்வின் பெயரால் அவன் தூதர் போதித்த மார்க்கத்திற்காக அறப்போர்
அறப்போர் புரிய செல்லுங்கள். பலவீனப்பட்ட முதியவர்கள், சிறார், மகளிர் எவரையும் நீங்கள் கொலை செய்துவிட வேண்டாம் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு தாவூத். ஹலீஃபா அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஸீத் பின் அபு சுஃப்யான் அவர்களை சாம் என்ற நாட்டிற்கு, சிரியா, ஜோர்டான், பாலஸ்தீனம் முதலிய நாடுகளை அன்றைய சாம் நாடாக இருந்தது. இந்த நாட்டிற்கு செல்லும்போது அறிவுரைகளை வழங்கி அவர்கள் வணக்கசாலிகள், பாதிரிமார்கள், வேலையாட்கள் ஆகியவர்கள் போரில் நேரடியாக பங்கெடுத்து கொள்ளாதவரை அவர்களை கொலை செய்யக்கூடாது என்று அறிவுரை பகர்ந்தார்கள். நூல் குருதுபி. உங்களோடு போர் புரியக்கூடிய அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் வெட்டுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கிபி 627 துல்காய்தா மாதம் உம்ரா செய்யக்கூடிய நோக்கத்தில் திரு மக்கா நோக்கி புறப்பட்டார்கள். அப்போது திரு மக்கா நகரம் இணை வைப்பாளர்களுடைய கையில் இருந்தது. அவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்திருந்தவர்களையும் மக்காவில் நுழைய அனுமதி தரவில்லை. பிறகு ஹுதைபியா திரு மக்காவில் உள்ள ஒரு இடத்தினுடைய பெயர். இந்த இடத்தில் வைத்து முஸ்லிம்களுக்கும் எதிரிகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஆண்டு முஸ்லிம்கள் திரும்பி சென்று விட வேண்டும், அடுத்த வருடம் அவர்கள் உம்ரா செய்து கொள்ளலாம் என்று அந்த ஒப்பந்த சர்த்துகளில் ஒன்று. ஆனால் எதிரிகள் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு இல்லை. அவ்வாறு ஒப்பந்தத்தை மீறி அடுத்த ஆண்டு இதேபோல மக்காவிற்குள் நுழைய விடாமல் தடுத்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பொழுது எதிரிகளோடு யுத்தம் புரிவதை தவிர வேறு வழி இருக்காது. துல்காய்தா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம் மற்றும் ரஜப் ஆகிய 4 மாதங்கள் அல்லாஹு தஆலா போர் செய்வதை தடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய புனித மாதங்களாகும். ஆனால் முஹர்ரம் புனித மாதங்களில் ஒன்றான துல்காய்தாவில் அல்லவா அவர்களோடு போரிட வேண்டி வரும். புனிதமான மாதத்தில் போரிடுவது தடை செய்யப்பட்டிருக்கும் பொழுது இது எப்படி சாத்தியமாகும்? அத்தோடு மஸ்ஜிதுல் ஹராம் என்னும் காபாவை சுற்றியுள்ள புனித பள்ளி புனித எல்லையாகும். அதற்குள் புகுந்து அடைக்கலம் தேடுகின்ற கொள்ளைக்காரனை கொலை செய்யக்கூடாது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபு. இந்த நிலைகளில் எதிரிகள் அதற்குள் புகுந்து கொண்டால் அங்கே வைத்து எதிரிகளோடு போரிட வேண்டி வருமே. இவ்வாறு பலவாறு முஸ்லிம்கள் சஞ்சலப்பட தருணத்தில் அல்லாஹ் தஆலா 191வது வசனத்தை அருளினான். பதிலடி தாருங்கள். சமாதான ஒப்பந்தத்தை மீறி எதிரிகளை நீங்கள் தாக்காதீர்கள். ஆனால் எதிரிகள் ஒப்பந்தத்தை மீறி உங்களோடு சண்டையிட வந்தால் அவர்களுக்கு பதிலடி தாருங்கள். இவ்வாறு போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரிகளை எங்கு கண்டாலும் விட்டுவிடாதீர்கள். அவர்கள் உங்களுடைய சொந்த பூமியிலிருந்து வெளியேற்றியவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் ஒப்பந்தத்தை மீறி பயங்கரவாதத்திலும் விஷமத்திலும் அவர்களை ஈடுபடுவதை விட அவர்களுக்கு நீங்கள் பதிலடி தருவது மோசமான செயல் ஆகாது. முஸ்லிம்களுக்கு கொடுமை இழைப்பது, அவர்களை படுகொலை செய்வது, மதினாவுடைய சுற்றுப்புறங்களில் வசிப்பவர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிடுவது போன்ற வன்முறைகளில் மக்கா எதிரிகள் ஈடுபட்டு வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு உயிரோடு அவர்கள் முஸ்லிம்கள் சித்திரவதை செய்வது கொலை செய்வதை விட கொடியது. ஆகவே வன்முறைகளையும் குழப்பத்தையும் அவர்கள் கைவிடும் வரை அவர்களோடு போரிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா 2வது சூராவின் 193வது வசனத்தில் கூறுகிறான். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராம் புனித பள்ளியில் வைத்து அவர்கள் உங்களோடு போரிடும் வரை அதில் அவர்களோடு நீங்கள் போரிட வேண்டாம் என்று இங்கே அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான். போர்க்கால நடவடிக்கை. இதிலிருந்து அவர்களை நீங்கள் கண்ட இடத்தில் வெட்டுங்கள் என்ற உத்தரவு போர்க்கால நடவடிக்கையே என்பது தெளிவாகிறது. போர்க்காலத்தில் எதிரிகளை எங்கே கண்டாலும் விடக்கூடாது. காரணம், எதிரிகளும் போரின் பொழுது அவ்வாறே நடந்து கொள்கிறார்கள் என்பதே இதன் பொருளாகும். இன்று கூட யுத்த சமயத்தில் எதிரிகளை கண்ட இடத்தில் வீழ்த்த வேண்டும் என்ற உத்தரவும் உள்நாட்டில் குழப்பம் விளைவிப்பவர்களை கண்டவோடு கடும் உத்தரவு இராணுவ உலகத்தில் பின்பற்ற வரக்கூடிய ஒரு மரபாக இருந்து வருகிறது. உண்மை இவ்வாறு இருக்க இது போன்ற வசனங்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்களை எங்கு கண்டாலும் கொன்று விடுவது முஸ்லிம்களை தூண்டுகின்றன என்ற விவரம் தெரியாத சிலர் பேசியும் எழுதியும் வருகின்றார்கள். உண்மையில் இது போர்க்கால உத்தரவு என்பதை அவர்கள் உணர வேண்டும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த நேர்வழி கலிஃபாக்களோ சமாதான காலத்தில் இணை வைப்பவர்களோ எங்கு பார்த்தாலும் கொலை செய்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று கூட கிடையாது. மாறாக மாற்று மதத்தாரோடு சுமூகமான உறவு கொண்டிருந்தவர்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் நிறைய உண்டு. 2வது சூராவின் 194வது வசனத்தில் போர் செய்வது தடுக்கப்பட்டுள்ள ரஜப், துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய சிறப்பான மாதங்களுக்கு சிறப்புற்ற மாதங்களே ஈடாகும்.
ஆகவே சிறப்புகளுக்கு சமமான ஈடு உண்டு. ஆதலால் எவரேனும் உங்கள் மீது வரம்பு மீறி அந்த மாதங்களில் போருக்கு வந்தால் அவர் வரம்பு மீறிய விதமே நீங்களும் அவர்கள் மீது வரம்பு மீறி போருக்கு செல்லுங்கள். ஆனால் நீங்கள் அல்லாஹ்விற்கு பயந்து அந்த மாதங்களில் போரை ஆரம்பம் செய்யாமல் இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இறை அச்சம் உடையவர்களோடு இருக்கின்றான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். 195வது வசனத்தில், நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யுங்கள். அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாமல் உங்களை நீங்களே ஆபத்திற்கு உள்ளாக்கி கொள்ளாதீர்கள். பிறருக்கு உதவியும் நன்மையும் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிறருக்கு நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான். அறியாமை காலத்தில் அரபியவர்களுக்கிடையே சண்டை மூண்டு விட்டால் ஆண்டாண்டு காலம் நீடிக்கும். ஆயினும் துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம் மற்றும் ரஜபுடைய 4 அரபி மாதங்களை அவர்கள் கணக்குப்படுத்தி வந்ததால் கண்ணியமாக அந்த மாதங்களில் அவற்றில் சண்டையிடாமல் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். நிறுத்தம் செய்து கொள்வார்கள். சண்டை நிறுத்தம் அமைதிக்கு வழிகோலும் என்பதால் இந்த நடைமுறையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றது. முன்பு கூறியபடி ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கையெழுத்தான ஹுதைபியா உடன்படிக்கையை எதிரிகள் மீறினால் அடுத்த ஆண்டு இதே துல்காய்தா என்னும் புனித மாதத்தில் அல்லவா போர் புரிய நேரிடும் என்று முஸ்லிம்கள் சஞ்சலப்பட்டார்கள். இதற்கு விளக்கமளிக்கும் வகையில் அல்லாஹ் தஆலா 194வது வசனத்தை அருளினான். கண்ணியமான மாதங்களை எதிரிகள் மதித்து நடக்கும் வரை நீங்களும் மதித்து நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் அந்த மாதங்களின் கண்ணியத்தை பொருட்படுத்தாமல் உங்கள் மீது தாக்குதல் தொடுத்தால் நீங்கள் எதிர்த்தாக்குதல் கொடுப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகின்றான். ஏனென்றால் புனித மாதங்களை போற்றுவதும் நியதிகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு வழிப்பாதை அல்ல. இரு தரப்பார்களுக்குமே இதில் பொறுப்பு உண்டு. மேலும் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்யுங்கள். எதிரிகளுடைய தாக்குதல்களை முறியடிப்பதற்காக தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியமாகும். அதற்காக போர் பயிற்சி செய்வதும் ஆயுத தளவாடங்களை சேமிப்பதும் அத்தியாவசியமான ஒன்றாகும். இதற்காக நீங்கள் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இஸ்லாம் கடமையாக்கியுள்ள ஜக்காத் போன்ற கட்டாய தர்மங்கள் நீங்களாக அவசரகால தேவைகளுக்காக செலவு செய்வதும் முஸ்லிம்களுடைய கடமையாகும் என்று இந்த வசனம் கூறுகிறது. இதற்கு ஒரு குறிப்பிட்ட வரையறையோ காலக்கெடுவோ இல்லை. எந்த நேரத்தில் எவ்வளவு நிதி தேவைப்படுகிறதோ அந்த அளவு நிதியை திரட்டுவது முஸ்லிம்களுடைய கடமையாகும் என்ற விதியை இந்த வசனத்தின் மூலம் சட்ட நிபுணர்கள் அனுமானிக்கின்றார்கள். 8வது சூராவின் 60வது வசனத்தில், அவர்களை எதிர்ப்பதற்காக ஆயுத பலத்தையும் லாயத்தில் திறமையான குதிரைகளையும் உங்களுக்கு சாத்தியமான அளவு நீங்கள் எந்நேரமும் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்கள் எதிரிகளையும் நீங்கள் பயப்பட செய்யலாம். இவர்களை தவிர எதிரிகளில் வேறு சிலர் இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹுதான் அறிவான். இதனால் அவர்களையும் நீங்கள் திடுக்கிடச் செய்யலாம். இதற்காக அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் எதை செலவு செய்த பொழுதிலும் அதன் கூலியை உங்களுக்கு முழுமையாக அளிக்கப்படும். அதில் ஒரு சிறிதும் குறைவு செய்து நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். இவ்வாறு அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அல்லாஹுடைய வழி அறப்போருக்காக செலவு செய்வதே இங்கே நோக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் ஆர்வமூட்டியுள்ள சீரிய வழிகள் அனைத்தும் அல்லாஹுடைய வழி என்பதில் அடங்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவி புரிவது, மார்க்க பணிகளுக்கு செலவு செய்வது, பொதுமக்களுடைய குடிநீர், மருத்துவம், கல்வி முதலான வசதிகளுக்காக செலவழிப்பது அனைத்தும் நட்பணிகளில் அடங்கும். அறப்போருக்காக செலவு செய்வதிலிருந்து பின்வாங்குவது தற்கொலைக்கு ஒப்பாகும். இந்த பேரழிவிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்பதை குறிக்க உங்கள் கரங்களை அழிவில் போட்டுக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இத்தொடருக்கு இவ்வாறு விரிவுரையாளர்கள் பலர் விளக்கமளித்திருக்கின்றார்கள். சமூகத்திற்கு கேடு விளைக்கக்கூடிய எந்த அழிவு பாதையிலும் சென்று விடாதீர்கள் என்று இந்த தொடருக்கு விளக்கமளிக்கப்படுகிறது. அறியாமை, வறுமை, கல்லாமை, நோய், விரயம், கேளிக்கை, கருமித்தனம், தற்கொலை முதலான அனைத்து வகை அழிவுகளிலிருந்தும் உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று பொருள் விடுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் அளவு கடந்து செலவு செய்துவிட்டு மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அலட்சியப்படுத்துவதும் இதில் அடங்கும் என்று சிலர் விவரித்திருக்கின்றார்கள். எஹ்சான், சிறந்த வழிபாடு. மேலும் சிறந்த முறையில் செயல்படுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சிறந்த முறையில் செயல்படக்கூடியவர்களை நேசிக்கின்றான் என்று கூறி இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான்.
சிறந்த செயல்பாடு என்பதை குறிக்க இஹ்சான் என்ற சொல் இங்கே ஆளப்பட்டிருக்கிறது. இந்த இஹ்சான் 2 வகைப்படும். ஒன்று வணக்க வழிபாட்டில், மற்றொன்று கொடுக்கல் வாங்கல் முதலான உலகியவியல் துறைகளில் ஆகும். வணக்க வழிபாடுகளில் இஹ்சான் என்றால் என்ன என்பதை பற்றி பிரபலமான ஹதீஸில் விளக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வை நாம் காணாவிட்டாலும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வை வழிபட வேண்டும். இதுவே இஹ்சான் ஆகும். அறிவிப்பவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். இந்த ஹதீஸில் விவரமாக கூறப்பட்டுள்ளது. இன்னொரு ஹதீஸில் 2வது வகை இஹ்சான் பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். நாம் நமக்கு எதை விரும்புகின்றோமோ அதையே பிறருக்கும் விரும்ப வேண்டும். நாம் எதை வெறுக்கின்றோமோ அதையே பிறருக்கும் வெறுக்க வேண்டும். அறிவிப்பவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்னத் அஹ்மத். என்று இந்த நபிமொழியில் இஹ்சானை பற்றி அல்லாஹ் தஆலா விவரமாக கூறுகின்றான். நூல் மல்ஹரி. 2வது சூராவின் 196வது வசனத்தில் அல்லாஹ்வுக்காக ஆரம்பம் செய்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையாக்குங்கள். ஆனால் மக்கா செல்ல முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்பட்டு ஹஜ் முழுமையாக்க முடியாவிட்டால் ஹத்யூ என்னும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவைகளில் உங்களுக்கு சாத்தியமானவைகள் பரிகாரமாகும். தவிர அந்த ஹத்யூக்கள் தாம் செல்ல வேண்டிய மக்காவில் உள்ள ஹரம் என்னும் இடத்தை அடையும் வரை நீங்கள் உங்கள் தலைமுடியை சிரைத்து கொள்ளாதீர்கள். ஆயினும் இஹ்ராம் கட்டிய உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது தலையில் பேன், புண், வலி போன்றவற்றால் இடையூறு உள்ளவர்களாகவோ இருந்து முடி இறக்கி கொண்டு விட்டால் அதற்கு பரிகாரமாக அவர்கள் 3 நோன்பு நோட்க வேண்டும், அல்லது 6 ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும், அல்லது 1 ஆடு குர்பானி கொடுக்க வேண்டும். மேலும் இஹ்ராம் அணிந்து நீங்கள் எவ்வித தடையும் இல்லாமல் ஹஜ் செய்ய வசதி பெற்றவர்களாக இருந்து மக்கா சென்ற பிறகு உங்களில் எவரேனும் உம்ராவை மட்டும் செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு முன்னதாகவே ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டிருந்த சுகத்தை அனுபவித்து விட்டால் அதற்காக பரிகாரமாக ஹத்யூக்களில் இயன்றதை கொடுக்கவும். ஆனால் ஹத்யூக்களில் எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் 3ம் தன் இருப்பிடம் திரும்பிய பிறகு 7ம் ஆக முழுமையாக 10 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். தடுக்கப்பட்ட சுகத்தை அனுபவிக்கும் இந்த உரிமையானது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் குடியிருக்கவில்லையோ அவருக்குத்தான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் குற்றவாளிகளை வேதனை செய்வதில் மிகவும் கடுமையானவன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். புனித ஹஜ் வழிபாடு இஸ்லாமிய கடமைகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். உடல் உழைப்பும் பொருள் செலவும் 2ம் சேர்ந்த இந்த வழிபாடு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. இன்னொரு தகவலின்படி 9ஆம் ஆண்டு என்று கூறப்படுகிறது. புனித ஹஜ்ஜின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்ற திருவசனங்கள் நபிமொழிகளும் ஏராளம். ஆனால் உம்ரா என்னும் வழிபாடு ஹஜ்ஜை போன்ற கட்டாய கடமை அல்ல. மாறாக அது ஒரு சுன்னத்து நபிவழி ஆகும். ஒரு முறை நபித்தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ரா கட்டாய கடமையா என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினார்கள். அதற்கு உம்ரா கட்டாயமல்ல, எனினும் அதை செய்வது சிறந்ததாகும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடை பகர்ந்தார்கள். நூல் திர்மிதி, அஹ்மது பைஹகி. ஆக கடமையான ஹஜ்ஜையோ அல்லது உபரியான உம்ராவையோ ஒருவர் தொடங்கிவிட்டால் அதனை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், இடையில் விட்டுவிடக்கூடாது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹுக்காக தூய்மையான எண்ணத்தோடு அதனை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. முஹசர், தடுக்கப்பட்டவர். ஹஜ்ஜு அல்லது உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டிய ஒருவர் வழியில் நோய், நிதி தட்டுப்பாடு, பகைவருடைய தாக்குதல் ஆகிய காரணத்தினால் ஒன்றினால் பயணத்தை தொடர முடியாமல் போய்விட்டால் அவரை முஹசர், தடுக்கப்பட்டவர் என்பார்கள். அப்போது இவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் கூறுகிறது. உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டியிருந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் ஹுதைபியா என்ற இடத்தில் மக்கா எதிரிகளால் தடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது இந்த வசனம் அருளப்பட்டது. இவ்வாறு தடுக்கப்படக்கூடிய ஒருவர் ஒரு ஆட்டை அறுத்து பலியிட்டு தலைமுடியை களைந்து கொள்வதன் மூலம் இஹ்ராமிலிருந்து நீங்கிக் கொள்ளலாம். ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய பிராணிகளில் எது வசதிப்படுகிறதோ அதனை அறுத்து பலியிடலாம். இவ்வாறு எந்த இடத்தில் ஹத்யூவை காணிக்கை பிராணியை அறுத்து அவர் பலியிட வேண்டும் என்பதில் இமாம்களிடையே கருத்து வேறுபாடு உண்டு. பயணத்தை தொடர முடியாமல் எந்த இடத்தில் அவர் தடுக்கப்படுகின்றார்களோ அதே இடத்தில் அறுத்து பலியிட வேண்டும் என்று இமாம் மாலிக், சாஃபி ரஹ்மத்துல்லாஹி முதலானவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மக்காவிலேயே பலியிட வேண்டும் என்பது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தாகும்.
எனவே மக்கா செல்லக்கூடியவர்களிடம் பிராணியை கொடுத்து அனுப்பலாம் அல்லது மக்காவிலேயே வாங்கி அறுக்குமாறு ஏற்பாடு செய்யலாம். எந்த நாளில் தனக்காக மக்காவில் காணிக்கை பிராணி பலியிடப்படுவதாக செய்தி கிடைக்கின்றதோ அந்த நாளில் அவர் முடி கலைந்து இஹ்ராமிலிருந்து நீங்கிக் கொள்வார் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பின்னர் சாத்தியப்படும் பொழுது அவர் ஹஜ்ஜு அல்லது உம்ராவை நிறைவேற்ற வேண்டும். இந்த விதிமுறை பகைவரால் தடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சிலரும், நோய்வாய்ப்பட்டவர்கள் முதல இதரிய காரணங்கள் தடுக்கப்பட்டவர்களும் இது பொருந்தும் என்று வேறு சிலரும் கூறுகிறார்கள். தலைமுடியை களைந்தால் ஹஜ்ஜு அல்லது உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டிய ஒருவர் நோயினாலோ அல்லது தலையில் ஏற்பட்ட பிணிகளாலோ குறித்த நேரத்திற்கு முன்பே தலைமுடியை களைய வேண்டிய நிலை ஏற்பட்டால் தேவையான அளவு முடி களைந்து கொள்ளலாம். அதற்கு பரிகாரமாக அவர் நோன்புகள் வைக்க வேண்டும் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் அல்லது குர்பானி பலி கொடுக்க வேண்டும். பலி கொடுப்பதனால் மஸ்ஜிதுல் ஹராம் புனித பள்ளியின் எல்லையிலேயே கொடுக்க வேண்டும். ஆனால் நோன்புக்கும் தர்மத்துக்கும் இடம் குறிப்பிடப்படவில்லை. எங்கு வென்றாலும் நிறைவேற்றலாம். இந்த நோன்பு மற்றும் தர்மத்தின் அளவை பற்றி இந்த வசனத்தில் விளக்கப்படவில்லை. இருந்தாலும் நபிமொழி இதை குறித்து விவரமாக கூறியிருக்கின்றது. நபித்தோழர் காஃப் பின் உஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதை போன்ற நிலை ஏற்பட்ட பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர் விளக்கம் கேட்டார். அப்பொழுது 3 நோன்பு வையுங்கள் அல்லது தர்மம் செய்யுங்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. 3 வகை ஹஜ்ஜு. ஹஜ்ஜு 3 வகை உண்டு. முதலாவது இப்ராத், தனித்து செய்வது, எஹ்ராம் கட்டும் எல்லையில் ஹஜ்ஜை மட்டும் நியத்து செய்வது. இரண்டாவது கிரான், இணைத்தல், ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நாடுவது. மூன்றாவது தமத்துஉ, சுகித்தல், எல்லையில் உம்ராவுக்காக மட்டும் இஹ்ராம் தரித்து கொண்டு திரு மக்கா சென்று உம்ராவை முடித்து பிறகு இஹ்ராமை நீங்கிவிடுவது. பிறகு தில்ஹஜ் 8ஆம் நாள் மீண்டும் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் தரித்து ஹஜ்ஜுடைய கிரிகளை நிறைவேற்றுவது. இந்த 3வது வகை ஹஜ்ஜை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் உம்ராவை முடித்த பிறகு ஹஜ்ஜை துவங்கும் முன்பு உள்ள இடைப்பட்ட காலத்தில் மனைவியோடு உறவு கொள்வதும் மனம் பூசிக்கொள்வதும் கூடும். இதனையே தமத்தவு, சுகித்தல் என்பார்கள். இந்த சலுகையினை அனுபவிப்பதற்கு பகரமாகவும் ஒரே பயணத்தில் ஹஜ்ஜு மற்றும் உம்ரா இரண்டையும் நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை இந்த அல்லாஹ்விற்கு நன்றியாகவும் ஒரு பிராணியை அறுத்து பலியிட வேண்டும். இதே போல 2வது ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களும் பலியிட வேண்டும். அவ்வாறு பிராணியை பலியிட முடியாதை போனால் ஹஜ்ஜின் பொழுது துல்ஹஜ் 10ஆம் நாளுக்கு முன்பு 3 நாட்களும் ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய பிறகு 7 நாளுமாக மொத்தம் 10 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். மேலும் இந்த சலுகை வெளியூர்காரர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இதனை குறிக்கும் வகையில் மஸ்ஜிதுல் ஹராம் புனித பள்ளி அருகில் எவருக்கு குடும்பம் இல்லையோ அவருக்கு இந்த விதியாகும் என்று இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. புனித பள்ளிக்கு அருகில் என்பது தொலைவு என்ன என்பதன் குறித்து இமாம்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. திரு மக்காவில் வசிப்பவர்களை இது குறிக்கிறது என இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், புனித பள்ளியிலிருந்து பயண தொலைவுக்கு உட்பட்ட இடத்தில் வசிப்பவர்கள் என சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இஹ்ராம் எல்லைக்குள் வசிப்பவர்கள் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். நூல் மல்ஹரி. இவர்கள் ஹஜ்ஜு உம்ரா இடையே சுகித்தல் கூடாது. ஏனென்றால் ஹஜ்ஜுக்கு பிறகு அல்லது முன்பே உம்ரா செய்ய வசதி உண்டு. உம்ராவுக்காக இவர்கள் பயணம் மேற்கொள்வதில் பெரிய சிரமம் எதுவும் கிடையாது. ஆனால் இவர்கள் அல்லாத வெளியூர் வாசிகள் உம்ராவுக்கு தனி பயணம் மேற்கொள்வது எளிதல்ல. ஆகவே அவர்களுக்கு மட்டும் இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பல்வேறு தலைப்புகளில் குர்ஆனுடைய தஃப்சீர் விளக்கத்தை பார்த்தோம். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய பொருளை விளங்கி அதனுடைய தஃப்சீரை விளங்கி கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் கடைபிடித்து தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் கற்று அதன்படி வாழ்க்கையை அமைத்து நல்லபடியாக வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக கற்றுத்தந்த ஒவ்வொரு ஹதீஸ்களையும் சரியான முறையில் கற்று சுன்னத்துக்களை பேணி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாரிஷை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.
அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஃபிரத்துஹு.